இவ்வருடத்தின் முதல் காலாண்டில் வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்புதல் விகிதம் 127% அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இவ்வருடத்தில் ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரை வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட பணத்தின் அளவு 2.294 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை மத்திய வங்கியை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. ஜனவரி மாதம் 751 மில்லியன் டாலர்களும், பிப்ரவரி மாதம் 729 மில்லியன் டாலர்களும், மார்ச் மாதம் 815 மில்லியன் டாலர்களும் அனுப்பப்பட்டுள்ளன. இதற்கு முந்தைய வருடமான 2025 ஆண்டில் முதல் 3 மாத காலத்தில் கிடைக்கப்பெற்ற வெளிநாட்டு பண அளவு 1815 மில்லியன் டாலர்களாகும். அரச நிதி நம்பிக்கை மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றினால் சட்டப்பூர்வமான முறைமைகளை பின்பற்றி வெளிநாட்டு பணியாளர்கள் ஊக்குவிக்கப்பட்டதனால் இவ்வாறு வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்படும் பணத்தின் அளவு அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சுட்டிக்காட்டுகின்றது. இதேவேளை இவ்வருடம் ஜனவரி முதல் மார்ச் இறுதி வரை 62,165 பேர் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக நாட்டிலிருந்து சென்றுள்ளதாகவும் அந்த பணியகம் தெரிவிக்கின்றது. தெற்கு அதிவேக வீதியின் வெளிப்பனை நுழைவாயிலில் பிளாஸ்டிக் பொருட்களை சேகரிக்கும் கூடைகள் வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு இணைவாக காகில்ஸ் ஃபுட்ஸ் அண்ட் பெவரேஜஸ் நிறுவனத்தின் சூழலை பாதுகாக்கும் வேலை திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காகில்ஸ் ஃபுட்ஸ் அண்ட் பெவரேஜஸ் நிறுவனத்தின் உற்பத்தியான கிஸ்ட் உற்பத்தி மற்றும் நகல்ஸ் தண்ணீர் போத்தல்கள் வர்த்தக நாமத்தின் கீழ் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை சேமிக்கும் கூடைகள் வழங்கப்பட்டன. இந்நிறுவனத்தின் பிரதான விற்பனை அதிகாரி ஹேமந்த கருணாரத்ன உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வின் போது கலந்து கொண்டனர். கசாகல கிரீன் பிளான்டேஷன் நிறுவனத்தின் தென் மாகாண கிளை காலி கழுவல்லையில் திறந்து வைக்கப்பட்டது. கசாகல கிரீன் பிளான்டேஷன் நிறுவனத்தின் பிரதி பொது முகாமையாளர் தரங்க சிறிவர்தன மற்றும் உதவி பொது முகாமையாளர் ஸ்டென்லி குமார தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிறுவனமானது நிலையான விவசாய உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி அபிவிருத்தியை இலக்காக கொண்டு செயற்படும் ஒரு நிறுவனமாகும். உயர்தரத்திலான வாசனை திரவியங்கள் மற்றும் உற்பத்திகளையும் இந்நிறுவனம் ஏற்றுமதி செய்து வருகிறது. கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாய சமூகத்தை மதிப்பிடுதல், அவர்களின் பிரச்சினையை கண்டறிதல் மற்றும் நிதி, தொழில்நுட்ப ஆதரவை வழங்குதல் ஆகியவற்றை நோக்காக கொண்ட விவசாய நாயகர்களுடனான சந்திப்பு அண்மையில் நடைபெற்றது. கலின் பிந்துனுவெவையில் உள்ள உப்புல்தெனிய தானிய வளாகத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இதனை பிராந்திய அபிவிருத்தி வங்கி ஏற்பாடு செய்திருந்தது. இக்கூட்டத்தின் பிரதம அதிதியாக பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ கலந்து கொண்டார். பிராந்திய அபிவிருத்தி வங்கியால் நிர்வகிக்கப்படும் உப்புல்தெனிய தானிய வளாகம் கிடைக்கும் அறுவடைக்கான நியாயமான விலை மற்றும் நவீன சேமிப்பு வசதிகள் போன்ற வசதிகள் குறித்து விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. அறுவடை காலத்தில் இடைத்தரகர்களின் பிடியில் சிக்காமல் விவசாயிகள் தங்கள் அறுவடையை பாதுகாப்பாக வைத்திருக்க கிடைக்கும் வாய்ப்பு குறித்தும் கவனம் ஈர்க்கப்பட்டது. கடன் வசதிகள், விவசாயிகள் தங்களின் அவசர நிதி தேவைகளுக்காக சேமித்து வைத்துள்ள தானிய கையிருப்பை அடமானம் வைத்து கடன் பெறும் வகையில் பிராந்திய அபிவிருத்தி வங்கி ஒரு புதிய முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது.